குட்டி கதை. ஏன்னா இந்த வீடியோ முடியும் போது அந்த ஸ்லோகத்துக்கும் அந்த குட்டி கதைக்கும் ஒரு லிங்க் இருக்கு. சரிங்களா? கடமை செய் பலனை எதிர்பார்க்காத, அதான் அந்த ஸ்லோகம். எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னடா இது கடமையை செய்ய சொல்றாங்க, பலனை எதிர்பார்க்க வேணான்றாங்கன்னு நிறைய பேருக்கு அந்த ஸ்லோகம்ல ஒரு டவுட் ஒண்ணு இருக்கு. வேலை பண்றோம், வேலைக்கேற்ற கூலியை எதிர்பார்க்க கூடாதா? இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், சம்பளத்தை எதிர்பார்க்க கூடாதா அப்படின்னு. அந்த ஸ்லோகத்தோடைய முழு மீனிங் என்னன்னா ஒரு கதையா சொல்லிடுறேன். ஒரு பெரிய வீடு, ஒரு மிகப்பெரிய பணக்காரரு. அவரு ரூம் மட்டும் கிளீன் பண்ணுறதுக்கு 2 ஆட்கள் இருப்பாங்க. ரொம்ப பிடிச்சவங்க 2 பேரு அந்த ரூம் கிளீன் பண்றதுக்கு வச்சிருக்காரு. அவர் மிகப்பெரிய பணக்காரர். அவர் இப்போ 2 பேரும் வந்து ரூம் துடைக்கிறவங்க. ஓகே, அவர் காலையில ரெடி ஆகி அந்த ரூம்ல இருந்து வெளியே வரும்போது அவங்க துடைச்சிட்டு இருக்காங்கல்ல, அதுல ஒருத்தர் வந்து அவர் பாட்டுன்னு ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பார், துடைச்சிக்கிட்டே இருப்பாரு. இன்னொருத்தர் இருக்காருல்ல, அவர் போய், சார் உங்க ட்ரெஸ் சூப்பரா இருக்கு சார், சார் நீங்க போட்டு கண்ணாடி நல்லா இருக்கு சார், சென்ட் சூப்பரா இருக்கு சார், நல்லா இருக்கு சார், சூப்பரா இருக்கீங்க சார், எனக்கு பேக் கொடுங்க சார் அப்படின்னு வாங்கிட்டு போவார். இன்னொரு ஆளு வணக்கம் சார் சொல்லிட்டு வேலையை மட்டும் பார்த்துட்டு இருப்பாரு. இப்படியே தினமும் நடக்கும். அப்புறம் அந்த ஓனர் வந்து இந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போறாரு. போகும்போது 2 வேலைக்காரங்களும் கூப்பிட்டு ஒருத்தருக்கு வந்து 1 மாசம் சம்பளம் எக்ஸ்ட்ரா, யாரு கூட பேக் எல்லாம் தூக்கிட்டு போய் எப்ப பார்த்தாலும் சூப்பர் சொன்னார்ல, அவருக்கு 1 மாசம் சம்பளம் எக்ஸ்ட்ரா. இன்னொரு ஆளுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்து அவரை, நீ என் கூடவே வந்துருங்க, நான் அவர் கூடவே அவரை கூப்பிட்டு போறேன். இவன் வீடு போய் கேட்டானா, சார் என்ன சார் தினமும் நான் தானே சார் உங்க பேக் எடுத்துருங்க, நான் கொடுத்த வேலையை நீ கரெக்டா பண்ணல, நீ ஜாலரா அடிக்கிறதுலயே இருந்த, எனக்கு இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு. ஆனா அவன் வேலையை மட்டும்தான் பார்த்தான். வேலையை கரெக்டா பார்த்தா பலனு கடவுள் கொடுப்பாரு. அந்த பலன் தான் இது அப்படின்னு சொன்னாங்க. இப்ப விஷயத்துக்கு வருவோமா? திருச்சி கிழக்கு தொகுதி. இன்னைக்கு நான் என்ன முடிவு சொல்றேன் இதுதானே. நான் திருச்சி கிழக்குல நிக்கணும்னா நான் முதல்ல அரசியலுக்கு வரணும். நான் அரசியலுக்கு வரணும் இல்லையான்றத சொல்றேன். அரசியல் எப்படி என் வாழ்க்கையில வந்ததுன்னு சொல்றேன். உங்களுக்கு நல்லா தெரியும், என் வீட்டுல குழந்தைங்களை வளர்த்துக்கிட்டு நான் பாட்டுன்னு சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன். மாற்றுத்திறனாளிகிட்ட சொல்லி கொடுக்குறது, ஓப்பனர் சர்ஜரி பண்றது, பசங்களை படிக்க வைக்கிறது, ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலயும் என்னால முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவேன். என்னால முடியல மத்தவங்கிட்ட கேட்டு பண்ணிட்டு இருந்தேன். இந்த டைம்ல தான் ஜல்லிக்கட்டுன்னு வருது. ஒரு சில விஷயம்லாம் ஃபாஸ்டா சொல்லிடுறேன், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஜல்லிக்கட்டுன்னு வருது, அதுல நான் போறேன், சாப்பாடு போறதுக்காக குழந்தைங்களுக்கு போறேன். அப்படி நான் அந்த ஜல்லிக்கட்டு நடந்து முடிஞ்ச விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும். அப்புறம் என் மேல ஒரு தலைவர் விமர்சனம். எதுக்கு தலைவர்னு சொல்லுவாரா, நம்ம அண்ணன் தான், சீமான் அண்ணன் ஒரு விமர்சனம் வைக்கிறாரு. அதுக்கு நான் மறுபடியும் அவர் ட்வீட் போடுறேன், அவர் ட்வீட் போடுறேன். அப்பதான் என் வாழ்க்கையில் அரசியல் எழுது. நம்ம சாப்பாடு போறதுக்கு போகணும், இது என்னடா இவ்வளவு பெருசா இருக்கு, அந்த ஜல்லிக்கட்டு தான் எனக்கு அரசியல் உள்ள நுழைஞ்சது, என்னடா இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு. அப்படியே போச்சு. அதே தலைவர் தான், அதே சீமான் தான் ரஜினி சார் அரசியலுக்கு வர்ற மாதிரி பேச்சு அடிபட்ட உடனே அவங்க சைட்ல இருந்து பேசுறாங்க, தலைவரை பத்தி பேசுறாங்க. தலைவர் எனக்கு வந்து ஒரு குரு, என்னை வாழ வச்ச தெய்வம், ஒரு அப்பா மாதிரி, ஒரு அண்ணன், அப்பா எல்லாமே சொல்லலாம். ஸோ அவரை பத்தி அதிகமா பேச ஒரு முறையும் சூப்பர் ஸ்டாருக்கு ஃபோன் போடுவேன். அண்ணா ரொம்ப ஓவரா பேசுறாங்க, டெப்பா கம்முன்னு இருக்கண்ணா, நீ சைலண்டா இரு, எப்படியோ ஓரளவுக்கு தான் நம்மளால பொறுக்க முடியும். அதுக்கப்புறம் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்ல என் மனசுல கடலாம் உடச்சு சொன்னா, அது நீங்களும் பார்த்துருப்பீங்க, தெரியும். அதுக்கப்புறம் ஒரு ரஜினி சாருக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்தது. அந்த ஃபங்க்ஷன்லயும் பேசினேன் இதை பத்தி. உங்களுக்கு தான் தெரியுமா அந்த வீடியோ, யார் ஓட்ட பந்தயத்துல ஜெயிக்கிறது, இப்ப கூட அந்த வீடியோ போயிட்டு இருக்கு. அதை பேசணும், அது பாட்டு அப்படியே போயிட்டு இருந்தது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.